தூத்துக்குடி பைபாஸ் சாலையில் இரவு நேரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் லாரியில் டிரைவர்களை அரிவாளால் வெட்டி செல்போனை பறித்து செல்லும் கும்பலை போலீசார் தட்டி தூக்கியிருக்கிறார்கள். லாரி டிரைவர்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபடும் கும்பல் களையெடுக்கப்படுமா? தூத்துக்குடி நகருக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சரக்குகள் ஏற்றி இறக்குமதி செய்யும் பணியில் ஆயிரக்கணக்கான லாரிகள் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் கொச்சி, சென்னை உள்ளிட்ட துறைமுகங்களில் இருந்து டேங்கர் லாரிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி மடத்தூர் பைபாஸ் சாலையில் உள்ள பாரத் பெட்ரோலியம் சமையல் எரிவாயு நிறுவனத்திற்கு வருவது வழக்கம். இவ்வாறு வரும் டேங்கர் லாரிகள் பகல் முழுவதும் தொழிற்சாலைக்குள் அனுமதிக்கப்படும். இரவு 8 மணிக்கு பிறகு வரும் லாரிகள் தொழிற்சாலைக்கு உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இதனால் கேஸ் ஏற்றி வந்திருக்கும் டேங்கர் லாரிகள் பாரத் பெட்ரோலியம் அருகே மெயின் ரோட்டில் இரவு நேரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு மறுநாள் கேஸ் இறக்குவதற்காக காத்திருப்பார்கள். இப்படி இரவு நேரத்தில் சாலையோரத்தில் நிற்கும் லாரிகளை குறிவைத்து வழிப்பறி செய்யும் கும்பல்கள் இரவு நேரத்தில் அந்த பகுதியில் சுற்றி வருகிறது. இந்த சூழலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கோபு என்கிற லாரி டிரைவர் டேங்கர் லாரியில் கொச்சியிலிருந்து பெட்ரோலிய கேஸ் ஏற்றி கொண்டு கடந்த 1ஆம் தேதி தூத்துக்குடி மடத்தூர் பாரத் பெட்ரோலியம் கேஸ் கம்பெனியில் லோடு இறக்க சென்றிருக்கிறார். இரவானதால் கம்பெனி வெளியே சர்வீஸ் ரோட்டில் டேங்கர் லாரியை நிறுத்திவிட்டு லாரியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். இரவு 11 மணி அளவில் அரிவாளுடன் வந்த 3 பேர் கும்பல் லாரி கதவை தட்டி திறக்க சொல்லியுள்ளனர். டிரைவர் கோபு கதவை திறந்தவுடன் 3 நபர்களும் அரிவாள் முனையில் அவரை மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை கேட்டுள்ளனர். அதற்கு கோபு தரமறுத்து எதிர்த்து போராடியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் கோபுவை அரிவாளால் தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு லாரியின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்திவிட்டு தப்பித்து ஓடினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிப்காட் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று லாரி டிரைவரை மீட்டு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது தாக்குதல் நடத்திய 3வரின் அடையாளம் தெரிய வந்தது. தூத்துக்குடியைச் சேர்ந்த அஸ்வின், ஜெயக்குமார், வேல்முருகன், காமராஜ் ஆகிய 3 பேரை தட்டி தூக்கிய போலீசார் அவர்களிடம் விசாரித்த போது மேலும் சில திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. சம்பவத்தன்று முத்தையாபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி டிரைவரிடமும் இதேபோன்று அரிவாளால் வெட்டிவிட்டு செல்போனை பறித்து சென்றுள்ளனர். தெற்கு காவல் நிலையத்திற்குட்பட்ட FCI குடோன் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி டிரைவரையும் அரிவாளை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்றுள்ளனர். இந்த கொச்சியிலேருந்து LPG டேங்கர் இங்கே தூத்துக்குடிக்கு ரோடு வரோம். இங்கே இந்த சர்வீஸ் ரோட்டில் நிப்பாட்டுனா பார்க்கிங்கில் நிப்பாட்ட முடியாது. அதனால் நைட் நேரம் வந்தாங்கன்னா இங்கே நிப்பாட்டுவோம். இப்போ இடத்துல டீசல் வாங்கவும், டிரைவர் அடிக்கவும், அடுத்து செயின் அது இதுன்னு அடிக்காங்க. டீசலுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லை. டிரைவருக்கு மாட்ட வழிப்பறி ரொம்ப பண்ணுதாங்க. இந்த தூத்துக்குடி பைபாஸில் தக்க நடவடிக்கை இருக்க மாதிரி கேட்டது. இதனையடுத்து இவர்களை கைது செய்த போலீசார் செல்போன், அரிவாள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதுபோன்ற திருட்டு கும்பல்களால் லாரி டிரைவர்கள் இரவு நேரத்தில் அச்சத்தில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு குற்றங்களை தடுக்க வேண்டும் என்று லாரி டிரைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.